அரண்மனையிலேயே அட்டி போட்டுக் கொண்டிருந்தால் நமது நண்பர்களும் எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன, எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களா? மூத்த அமைச்சர் என்ற முறையில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்ற சிற்றரசர்கள் எல்லாம் பேரம் பேசுவோம். அவர்களை சரி கட்ட ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து விடுவோம். ஏதாவது சூழ்ச்சி செய்து எதிரிகளை வீழ்த்துவதை விட்டுவிட்டு பேரம் பேசுகிறாராம். பேரம். நீர் மன்னராவதென்றால் அவ்வளவு எளிதான காரியமா? அது சரி. பெருவாரியான சிற்றரசர்களை நாம் எப்படி சம்மதிக்க வைக்கப் போகிறோம்? அதை பற்றி நீர் ஏன் கவலைப்படுகின்றீர்? மன்னர் என்ன, மாமன்னரே எனக்கு நன்றாக தெரியும். அவர் நகரவலம் செல்லும் போது நானும் உடன் செல்வேன். போர்ச்சுகீஸ் இளவரசர் என்னை கேட்காமல் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அடப்பாவி, நம்மிடமே வா. சார், ஓவர் ஆக்ட் பண்றாங்க சார், கண்ட்ரோல் பண்ணுங்க சார். காசு கொடுக்காம நடிக்க கூப்பிட்டா இப்படித்தான் பண்றானுங்க. ஒருத்தனுக்கு 4 டயலாக் கொடுத்து பேச வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிடுது. இதுல ஓவர் ஆக்டிங் பண்ணி சாக அடிக்கிறானுங்க. சார், நைட்டு பேமெண்ட் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு போங்க சார். என்னது பேமெண்ட் சார்? என்ன புதுசா பேமெண்ட்லாம் கேக்குறீங்க? கொடுத்துருவோம். படம் முடிஞ்சாலே கொடுக்கறது அதிசயம். யோ, யார் யாது ஃபீல்டியா? ஏன் உயிர் எடுக்கிறீங்க? யோ மேக்கப் போத விடியா. நீ போடுற மேக்கப்ல அவர் என்ன அப்படியே மன்மத குஞ்சாவா மாறிட போறாரு. சார், அப்புறம் அவங்க ரசிகர்கள்லாம் ஏன் என் தலைவரை காணணும் தேட போறானுங்கயா? விட்டு தொலையா. தோ பாரியா, இப்பதான் டயலாக் சொல்லி கொடுக்குறியா? விடியா போதும். சரி, ஒரு மானிட்டர் பாத்துருவோமா? இங்க பாருங்க, ஷேடோ இது. சைலண்ட் ஆக்ஷன். பெருங்குடி கெடுத்தான் பிரபு, ஜாஃபர் கான் மனைவியை அழைத்து வந்துள்ளோம். நல்லது. பெண்ணே, அழகு கண்ணே, உன் ஒப்பனை அழகில் மயங்கிதான் இங்கு உன்னை அழைத்து வரச் சொன்னேன். உனக்கு சம்மதம் தானே? மற்றவர் சம்பந்தம் இல்லாமல் நான் தொடமாட்டேன். என் பாக்கியம் அமைச்சரே. யோ, தள்ளி நின்னு பேசியா? சார், தெரியாம அடிச்சுட்டா ரொம்ப செலுத்துக்குது. பாருப்பா, அடுத்த என்ட்ரி உனக்குதான். பிரேம விட்டு வெளியே போயிடாத. இது வரைக்கும் தான் பிரேம், இதுக்குள்ள இருந்தா நடிக்கணும். புரியுதா? சார், காலையில இருந்து இங்கே தான் சார் இருக்கிறேன், எங்கேயுமே போல சார். அட ராமா, யார் இவனை கூட்டு வந்தீங்க? இத பாரியா, வெளியே போயிடாதன்னா பிரேமுக்குள்ள இருந்து வெளியே போயிடாதன்னு சொன்ன. ஐயோ பா. யோ, இங்க வாயா. டேக்கு போயிடலாமையா? எவ்வளவு நேரம் தான் மானிட்டர் பாக்குறது? சார், அந்த காலத்துல எங்க சார் பொம்பளைங்க கிட்ட சம்மதம் கேட்டாங்க? ஆமா, டிஸ்கஷன்ல மண்டைய ஆட்டு. இங்க வந்து நொட்டு சொல்லு.
டேகர் டைலாக்கே இல்லப்பா. அக்கா கவலைப்படாதுக்கா, அடுத்த படங்க நம்ம கேமரா புதுசாக ஒரு படம் வைக்கிறதுக்கா. நான் சொன்னா கேட்பாருக்கா, சூப்பரா ஒரு ரோல் நல்லா வாங்கி தரேன்க்கா. நீ கவலைப்படாதுக்கா, யாருக்கிட்டே நீங்க சொல்லிக்காதீங்கக்கா. டெக்னீஷியன் எல்லாம் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசாதீங்கப்பா. ப்ரொடக்ஷன் தண்ணி கொண்டு வாங்க. ம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கார்பரேஷன் வாட்டரை குடிச்சா மலேரியா டைஃபாய்டுலாம் வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தலையில கட்டிட்டானுங்க இந்த தண்ணிய. எல்லாம் நேரம். இந்தாம்மா. வேற என்ன வேணும் சார்? ஒன்றும் வேணாம். இந்த பாருமா, பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணணும், புரியுதா? எங்க சார் டைலாக்கே இல்ல சார். இது ராஜா காலத்து கதை இல்லையா? பொம்பளைங்களை பேசவே விட மாட்டானுங்க. கவலையே படாத, என் அடுத்த படத்துல 8 பக்க டைலாக் சும்மா பிச்சு உதறிடு. இங்கே வரையா பெருங்குடி கொடுத்தானோ பாலாவதனமோ நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நீ மடியில் வச்சுங்கிற காஸ்டிக்கு வந்து யோ அங்கே பார்த்தியா டெக்னீஷியன்லாம் ஆர்டிஸ்ட்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு ஜொல்லு விட்டுங்கிறது போகிறாங்க. ஸ்கூல்ல டிராமாலெல்லாம் நடிச்சிருக்கேன் சார் நான். பரவாயில்லையே, நடிச்சு காட்டு. 100 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறீர்களே, இந்த நாட்டில் பிறந்த மைந்தர்கள் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா? ஐயோ, விட்டா நம்மளோட மிஞ்சிரும் பொழுது. மாட்டோம், விட மாட்டோம். இந்த நாட்டை விட்டு உங்களை ஓட ஓட விரட்டாமல் விட மாட்டோம். நான் யார் தெரியுமா? நான் தான் ஜான்சிராணி. சார் ரைட் ரெடி சார். ரைட் ரெடியா? கேமரா ஓகே, ஆக்ஷன். என்னையா இது? சரியா, போலாமா? ஆக்ஷன். அழைத்து செல்லுங்கள். மதம் எனக்கு பெரிதல்ல. நீ ஏன் துதியை நிறுத்திவிட்டாய்? மகாபிரபு பெருங்குடி கெடுத்தோன் திருவேல், நாளைய மன்னர்களுக்கெல்லாம் மாமன்னர், ஆற்றல் மிக்க தலைவன், இந்திரன் வழித்தோன்றல், கந்தர்வ பார்வை கொண்டவரே, முறுக்கு மீசை கொண்ட மகாவீரரே. பெருங்குடி, என்ன நடக்கிறது இங்கே? வாங்க பாலா, அரை செஞ்சுரியை எட்ட போகிறேன். 50க்கும் குறைவாக இருந்தால் நமக்கு அவமானம் அல்லவா? பாரியா, செஞ்சுரியா? யார் யா இவங்களை இங்கிலீஷ் எல்லாம் பேச சொன்னது? புறப்பட்டு விட்டார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை மூலம் சிட்டாசைகளை தன் வழிக்கு கொண்டு வரும் கலை கற்றவர் பெருங்குடி.